அவ்வளோதான் போங்க. தமிழ் தலைவாஸ் டீமும் முடிச்சு விட்டுட்டானு. இனிமேல் பிளே ஆஃப்க்கு போகிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. தமிழ் தலைவாஸ் டீம் யூம்பா டீம் கிட்ட ரொம்ப மோசமாக ப்ளே பண்ணி தோத்துருக்காங்க. தமிழ் தலைவாஸ் டீம் மட்டும் காரணம் இல்லை, நிறைய காரணங்கள் வந்திருக்கு. என்ன எதுங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். யூம்பா vs தமிழ் தலைவாஸ் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ் தலைவாஸ் டீமுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சாச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாசானமுத்துக்கு வந்து இன்ஜுரி ஏற்பட்டுச்சு இல்லையா, அவர் வந்து இப்போதைக்கு ரூல்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் தமிழ் தலைவாஸ் டீம் கொடுத்துட்டாங்க. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா இன்னொரு சவுத் இந்தியன் பிளேயர் சாய் பிரசாத்தை கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவர் வந்து ஒரு ரைடர், யுவா கபடி சீரிஸ் பிளே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே மாசானமுத்து ரூல்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பெரிய வெடிகுண்டை தூக்கி தலையில போட்டுட்டாங்க. அந்த வெடிகுண்டை வாங்கிட்டு தான் நம்ம மேட்சுக்குள்ளே போறோம். ஏற்கனவே மாசானமுத்து ரூல்ட் அவுட் அப்படின்னு சொல்லி அந்த பாதிப்புல இருந்து நம்ம மேட்சுக்குள்ள போறோம். ஸோ மேட்சுக்குள்ள போனோன்னே மொதல் 5 நிமிஷத்துலேயே இன்னும் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஏன்னா தமிழ் தலைவாஸ் டீம் ஒரு பாயிண்டும் எடுக்கல, யூம்பா டீம் தமிழ் தலைவாஸ் டீமை ஆல் அவுட்டே பண்ணிட்டாங்க. ஆனால் அடுத்த 5 நிமிஷத்துல தமிழ் தலைவாஸ் டீம் கம்பேக் கொடுத்தாங்க. ஆனால் அங்கிருந்து தமிழ் தலைவாஸ் டீமோட டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றுமே பண்ண முடியல. ரைடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மொயின் சஃபாகி மட்டும் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கா. அண்ட் ஒரு செகண்ட் ஆஃப் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது சாய் பிரசாத் அப்படிங்கிற மாதிரியான அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை வந்து கொண்டு வந்தாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்தார். செகண்ட் ஹாஃப்ல இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஒரு வாட்டி வந்து கொண்டு வந்திருந்தாங்க. எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் தமிழ் தலைவாஸ் டீம்ல ஒரே ஒரு பிளேயர் இருக்கும்போது கடைசி ரைடு போகிறதுக்காக மட்டும் அவரை சப்ஸ்டியூஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் அவுட் ஆயிட்டார். அண்ட் மறுபடியும் அவர் வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டாங்க. அண்ட் மறுபடியும் செகண்ட் ஹாஃப்ல தான் சாய் பிரசாத்தை வந்து பாத்தீங்கன்னா டீமுக்குள்ள வந்து கொண்டு வந்திருந்தாங்க. சாய் பிரசாத்துக்கு இன்னும் அதிகமான ரைட்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அண்ட் நம்மளோட டிஃபென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்னதான் இன்னைக்கு மொயின் சஃபாகி நல்ல பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்தாலும், சாய் பிரசாத் வந்து நல்ல ஒரு இன்டென்ஷன் காமிச்சாலும், அந்த ஸ்பார்க் அந்த பையன்கிட்ட இருந்தாலுமே, நல்ல பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்தாலுமே டிஃபென்ஸ் கரெக்டா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒண்ணுமே பண்ண முடியாது. நிதிஷால பெருசா ப்ளே பண்ணவே முடியல. எப்போ கேப்டன்ஷிப் கொடுத்தீங்களோ அப்போதுலேருந்தே அந்த பையன் அவனோட பெர்ஃபார்மன்சஸ் வந்து பயங்கரமா டிப் ஆகுது. நிதிஷ் ஒழுங்கா பெர்ஃபார்மன்சஸ் கொடுக்க முடியல அப்படின்னோன்னா அமீரோட பெர்ஃபார்மன்சஸும் அங்கே ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆகுது. அண்ட் லாஸ்ட் மேட்ச் நல்ல பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்த கவர் காம்பினேஷன் இந்த மேட்ச் வந்து பெருசா கொடுக்க முடியல. ஒரு சில நல்ல டேக்கிள்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் கார்னர் பிளேயர்ஸ்ல இருந்து சப்போர்ட் வரலங்கும் போது கவர் பிளேயர்ஸால ஒண்ணுமே சொல்ல முடியாது. கார்னர் பிளேயர்ஸ் தான் அந்த சப்போர்ட் வந்து எடுக்கணும். கவர் பொசிஷன் ரொம்ப கஷ்டமா இருக்கும். கார்னர் பிளேயர்ஸ் பாயிண்ட்ஸ் எடுத்து அந்த ஸ்டார்ட் பண்ணி வச்சாதான் நம்ம கவர் காம்பினேஷனால பண்ண முடியும். கவர் காம்பினேஷன் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணாங்க. அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேல மல்டிபிள் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கார்னர்ல இருந்து சப்போர்ட் வந்தே ஆகணும், வரவே இல்லை. அண்ட் தமிழ் தலைவாஸ் டீமுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு எடுக்கும்போது மொயின் சஃபாகி அவரை பற்றி பேசி ஆகணும். மனுஷன் உயிரை கொடுத்து ப்ளே பண்ணுறாரு. அவருக்கு சப்போர்ட் ஒன்றுமே இல்லை. அவரை பார்க்கும்போது பாவமாக இருக்குங்க. நம்ம டீமுக்காக இந்த அளவுக்கு ப்ளே பண்ணுறாரு, அவருக்கு சப்போர்ட்டாக ஒருத்தன் கூட இல்லையே அப்படிங்கிற மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சோலோவாக இருந்து டிஃபென்ஸ்லையும் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்குறாரு, அஃபென்ஸ்லையும் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்குறாரு. அப்படிங்கும்போது ஹேட்ஸ் ஆஃப், ரொம்ப நன்றி மொயின் சஃபாகி. அண்ட் மற்ற டீம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரைடர், அவருக்கு சப்போர்ட்டிவாக செகண்டரி ரைடர் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இங்கே வந்து மொயின் மட்டும் தான். டிஃபென்ஸ் அஃபென்ஸ் எல்லாத்துலேயும் மொயின் தான். எனக்கு பார்க்க ரொம்ப வருத்தமாக இருக்கு. அண்ட் நம்ம தமிழ் தலைவாஸ் டீமை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது. இயற்கையாகவே நமக்கு வந்து இந்த சீசன் பீட பிடிச்ச சீசன் அப்படின்னே சொல்லலாம். 8 இன்ஜுரிஸுங்க. நீங்கள் நினச்சி பாருங்க, 8 இன்ஜுரிஸ் ஒரு சீசனில். ஒரு டீமில் 8 இன்ஜுரிஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த டீம் என்னத்துக்கு ஆகுது? நீங்களே நினச்சி பாருங்க. ஃபர்ஸ்ட் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மோகித், அதுக்கப்புறம் நிதின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராம்குமார் மாயாண்டி, அதுக்கப்புறம் சாகர், நரேந்தர் கண்டோலாக்கு ஒரு இன்ஜுரி, மாசானமுத்துக்கு இன்ஜுரி, அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2-3 பிளேயர்ஸ்க்கு, விஷாலுக்கு கடைசியாக இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. இன்னும் ஒரு சில பிளேயர்ஸ் இருக்குது, நான் ஒரு சில பிளேயர்ஸை மறந்துருப்பேன். அதுலேயும் ஒரு சில பிளேயர்ஸ்க்கு வந்து இன்ஜுரி இருக்குது. மாசானமுத்துக்கு இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து இன்ஜுரி ஏற்பட்டுகிட்டே இருக்குது. ஒரு சீசனில் 8 பிளேயருக்கு இன்ஜுரி அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் அந்த டீம் எந்த லெவலில் அந்த சீசன் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது. சாரிங்க, இன்னொரு பிளேயர் மறந்துட்டு திராஜுக்குமே இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் நமக்கு அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதனால தான் அவரை இறக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களோட மெயின் பிளேயர்ஸ்ல இருந்து, அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக பெஞ்சில் இருக்க பிளேயர்ஸ்ல இருந்து, அவங்களுக்கு பேக்கப்பாக வெளியே இருந்து மேட்ச் பார்க்குற அந்த பிளேயர்ஸ் வரைக்கும் எல்லாருக்கும் இன்ஜுரி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த டீம் என்னத்துக்குமே ஆகிறது. நீங்களே நினச்சி பாருங்களேன். அண்ட் நம்ம தமிழ் தலைவாஸ் டீமையும் குறை சொல்ல முடியாது. ஒரு 8 பிளேயருக்கு இன்ஜுரி அப்படிங்கும்போது அஸ் அ ஃபேனாக நமக்கே இவ்வளோ கோவம் வருது அப்படிங்கும்போது அவங்க அந்த இடத்துல நின்று அவங்களோட நிலைமையை யோசித்து பார்க்கணும். ஸோ அவங்க வந்து எந்த லெவலுக்கு அந்த ஃபீலிங் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக யோசித்து பார்க்கணும். நமக்கே அவ்வளோ கோவம் வருது அப்படிங்கும்போது அவங்களாம் வெறுத்து போயிருப்பாங்க. ஸோ அந்த லெவலில் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் நான் மேட்சஸ் பார்க்கும்போது கோச் உதயகுமாருக்கும் தர்மராஜனுக்கும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் மேட்ச் பார்க்கும்போது எனக்கு ப்ராப்பராக தெரியல, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
அண்ட் இன்னொரு பாசிட்டிவான விஷயம், புதுசாக கொண்டு வந்த சாய் பிரசாத் அவரை வந்து செகண்ட் ஹாஃப்ல இறக்கி இருந்தாங்க இல்லையா, பயங்கரமாக ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. கிடைச்ச வாய்ப்பை பயங்கரமாக தக்க வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவருக்கு இன்னும் வாய்ப்பு கொடுங்க. அந்த பிளேயர் கிட்ட அந்த சுறுசுறுப்பு இருக்கு, நம்ம ரொம்ப நாளாக நினைச்சிட்டு இருந்த பாயிண்ட்ஸ் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற அந்த வெறி இருக்கு. ஸோ எல்லாமே அது பார்க்கும்போதே தெரியுது, அந்த பிளேயரை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் நமக்கு ஏற்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிளேயர் இன்னுமே நல்லா பயன்படுத்தலாம். நல்லா ப்ளே பண்ணாருங்க. அண்ட் இதில் ரொம்ப மோசமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார்மில் இல்லாத யூம்பா பிளேயர்ஸ் எல்லாம் ஃபார்முக்கு ஏற்றி விட்டுட்டு இருக்கோம். மஞ்சித்துக்கு என்னன்னு தெரியல, மற்ற டீம் கிட்டலாம் அப்படியே பூனை போல் இருக்கிறது நம்ம டீம் அப்படின்னோடனே யானை மாதிரி மாறுறான். அண்ட் ஜஃபர் தனிஷ் இது வரைக்கும் பெருசாக ஒன்றும் பண்ணலை. நம்ம டீம் அப்படின்னு வந்தோடனே டிஃபென்ஸ் அஃபென்ஸ் எல்லாத்துலேயும் பயங்கரமாக பிரித்து மிஞ்சிட்டாங்க. ஓவராலாக யூம்பா டீம் நல்லா தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் அல்லூர் சதீஷ் இறக்கியிருந்தாங்க, அவருமே வந்து ஒரு பாயிண்ட் எடுத்தார். அதெல்லாம் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் தமிழ் தலைவாஸ் டீம் தோற்றது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அண்ட் அவ்வளோதான், இதை பற்றி பேசுகிறதுக்கு இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. ஸோ அவ்வளோதான், இந்த சோகத்தோட இந்த வீடியோ முடிக்கிறேன். இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. இதே போல் இன்னொரு நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை, see you நண்பா.